நம்முடைய சப்தங்கள் எல்லாத்துக்கும் இந்த சோர்ஸ் எனர்ஜி வந்து மூலாதாரத்துல தான் கிடைக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா மகாகணபதி. இரவு 9 மணிக்கு மேல எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை தருபவர் மகாகணபதி. ஒரு பிள்ளையார் அப்படி ஜாலியாக படுத்துக்கிட்டு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாமா? அது வந்து ஒரு 12 நாமாவளிங்க ஐயா. இப்ப இந்த வாக்குனால நீங்க செய்ய 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 செயலும் சுத்தமாறது, மனசும் சுத்தமாறது. தீமைகள் அகன்று நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது தீபத்தினால. ஒரு நைவேத்தியம்ன்றது என்ன ஆகுது? புஷ்டி கொடுக்கறது. மரத்துல வேர்ல தண்ணீர் விட்டா எங்க போறது? எல்லாம் அந்த மரம் ஃபுல்லாக நைவேத்தியம் பண்றது ஏதோ முட்டாள்தனம் இல்ல. நாஸ்திகன் கேட்கறான், சாப்பாடு அங்கேயே தானே இருக்கு, எங்க போறதுன்னா நீங்க வேர்ல தண்ணீர் விட்டு அது கரெக்டா போறது. மாமி நம்ம குழந்தைதான், அவரு சொன்னா கேட்டு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க. நம்ம பல பூஜை முறைகளை எல்லாம் நம்ம ஐயா மூலம் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ரொம்ப எளிமையாக வீட்டில் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய பூஜைகளாக அது இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம குறைந்த நேரத்தில் செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கணும். அப்படிப்பட்ட பூஜைகளை தான் நம்ம கேட்டு பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். ஏற்கனவே நம்ம அந்த பஞ்சபூதம் இந்த விரல்கள்லயே ஆவாகனம் பண்ணி சுவாமி எப்படி நமஸ்காரம் பண்றது, எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம். அடுத்து பூஜை அப்படின்னாலே எல்லா பூஜைக்கும் முதல்லயே நம்ம பிள்ளையார் பூஜை தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால எல்லாருமே ஒரு பிள்ளையார் பூஜையோட எதையும் தொடங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணிடுறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? அதோட முக்கியத்துவம் என்ன? இந்த விநாயக பெருமானை வழிபடுறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம பூஜையினாலே பார்த்தோம், பூரியந்தே சர்வகர்மாணி ஜாயத்தே ஞானம் ஆத்மனி. நம்முடைய காமனைகள், நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுகிறது. அதே போன்று நாம் யார் என்ற அறிவும் நமக்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருளுகிறார். இப்படி பார்க்கும்போது விநாயகர் பார்த்தோமானால் எல்லா தேவதைகளுக்கும் முதல்ல முழுமுதற் கடவுள்னு பார்த்தோமானால் விநாயகர். நம்முடைய சமயத்தில் இவையெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இது இப்படி, இது இப்படி, இது இப்படி இப்படின்னு ஒரு சிஸ்டம். அதன்படி செல்லும் பொழுது நமக்கு முழுமையான பயன் கிடைக்கிறது. அது கம்ப்ளீட் ஆறது, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி பண்ணும்பொழுது இப்ப பிள்ளையார்னும் பொழுது விக்னங்களை, விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா என்று கூறுவார்கள். விக்ன கர்த்தா, விக்ன ஹர்த்தா, விக்னேஸ்வரஹா, ஈஸ்வரன்னா தலைவன். விக்னங்களுக்கெல்லாம் தலைவன். அப்படின்னா விக்னங்கள்லாம் இங்க நம்முடைய கர்ம வினைகள் இருக்கு பாருங்களா, அது விக்னங்களா வருது. ஒரு காரியம் செஞ்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆப்ஸ்டக்கிள் வருது. எப்படி வருது? நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நல்லா ஈஸியா போயிட்டு இருக்கோம், திடீர்னு வரும். சிலது ரொம்ப சிரமம் நினைக்கிறோம், பார்த்தா அது கிளியர் ஆயிடும். சோ விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா. கர்த்தானா செய்பவர், ஹர்த்தானா போக்குபவர். ரெண்டுமே கணபதி தான். சோ மூலாதாரத்தில் பார்த்தோம்னால் இந்த எந்த கணபதி எந்த உருவம் கூறப்பட்டிருக்குன்னா கணபதி தான். மூலாதாரத்துல முதல்ல 6 ஆதாரங்களுக்கு மூல ஆதாரம் மூலாதாரம் தான். எல்லாத்துக்கும் நம்முடைய சப்தங்கள் எல்லாத்துக்கும் இந்த சோர்ஸ் எனர்ஜி மூலாதாரத்துல தான் கிடைக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா மகாகணபதி. வாஷா ஷாசான்னு எழுத்துக்களை கூட அந்த காலத்துல அவங்க ரிஷிகள்லாம் இதுக்கு இது பண்ணி சொல்லியிருக்கா. எழுத்துக்கள், இந்த அக்ஷரங்கள் இருக்கு பாருங்க, அந்த சம்ஸ்கிருதத்துல எழுத்துக்கள் 51 அக்ஷரங்கள்னா இதுல என்னென்ன எழுத்துக்கள். அதனாலதான் நீங்க மொழி இங்க வராது. இங்க நீங்க நான் எந்த மொழியில நான் பூஜை பண்ணோம் அப்படின்னா ஏன் இல்லைன்னா, நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்க மொழியில பண்ணிக்கலாம். பூஜைகள்னு செய்யும் போது இது ஃபார்முலே மாதிரி கொடுத்துருப்பான். அப்ப இந்த வா ஷா ஷா ச அப்படின்னா வேற வேற எழுத்துகள். அது எல்லா மொழியிலும் இருக்குமான்னு தெரியாது. சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அது அந்த உச்சாரணம். சோ மூலாதாரத்துல இருந்து அங்க அந்த அந்த சக்கரத்துல இருந்து அது விக்னங்களை போக்கி நமக்கு ஒவ்வொரு 6 ஆதாரங்கள் மேல ஏறி துவாதசாந்த பெருவழிக்கு செல்வதுன்றது யோக மார்க்கமா உள்ள பார்த்தோம். வெளியிலையும் பூஜை செய்யும் பொழுது பிள்ளையாருக்கு பூஜை செய்துதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய மரபு. ஒரு புஷ்பம் சாத்தினா கூட முதல்ல பிள்ளையாருக்கு சாத்துவாங்க. இதுதான் மரபு. அப்படி பார்க்கும்பொழுது அதனால விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா, நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை தருபவர் மகாகணபதி. அப்ப விக்னங்களும் கொடுக்கிறார், விக்னங்களும் போக்குறவர் அவர்தான். அதனால பிள்ளையாருக்கு முதல்ல கண்டிப்பாக நாம் வழிபட வேண்டும் என்பது மரபு. இப்போ பிள்ளையார் பூஜை பண்ணணும் வீட்டுல. இப்போ அதுக்கு பிள்ளையார் நமக்கு ஒரு இது மாதிரி இருக்கணுமா, விக்கிரகம் மாதிரி இருக்கணுமா, இல்லை சும்மா மஞ்சள் எல்லாம் நம்ம எல்லா பூஜை ஆரம்பிக்கும் போது மஞ்சள்ல ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சிடறோமே, அந்த மாதிரி பண்ணிண்டா போதுமா? அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? எப்படி அந்த பூஜையை பண்ணணும்? மஞ்சள்ன்றது ஒரு லட்சியம். லட்சியம் கிருத்வா திரிகோணேன்னு
ஒரு லட்சியம், இப்ப ஒரு ஒரு லட்சியம்னு இருக்கணும், ஒரு குறிக்கோள்ன்றது இருக்கணும், ஒரு ம். குறியீடு இருக்கணும். அது ம். இருக்கும் பொழுது தான் நமக்கு அது தெரியறது. ம். கடவுள் எங்கேயுமே நீக்கமர நிறைந்தவர் அல்ல, சந்தேகமே இல்ல. ம். சர்வவியாபின்னு பேரு. ம். விஷ்ணுன்னா அனைத்து இடங்களிலும் நிறைந்து. நீக்கமர நிறைந்திருப்பவர்னு அர்த்தம். விஷ்ணுன்னா ஒரு அர்த்தம். ம். ம். அப்படி பார்க்கும் பொழுது சர்வவியாபி எங்கும் இருக்கிறார். ம். ஆனா அந்த இடத்துல நம்ம குறியிட்டு நம்ம வழிபடும் பொழுது அங்க நமக்கு பிரசன்னமாகிறார். ஓ. நமக்கு நல்லா இன்னும் தெளிவா இருக்கு. ம். இப்ப நீங்க வேவ்ஸ் எல்லா இடத்துலயும் ஓடுறது. பட் நீங்க ஃபோன்ன்றது என்ன பண்றது, கனெக்ட் பண்ண உடனே ம். நீங்க யூ ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட், பேச ஆமா, முடியறது. ஆமா, ஆமா. அது மாதிரி விக்கிரக வழிபாடுன்றது ரொம்ப இட்ஸ் மோர் தென் சயின்ஸ். நான் சயின்டிஃபிக்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு மேல இதெல்லாம். ம். ரிஷிகள் கொடுத்துருக்காது. ம். சயின்ஸுக்கு மேல இருக்கிறது ம். இதெல்லாம். ம். ம். சயின்ஸ் கூட நீங்க நாளைக்கு மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா. இது மாறவே மாறாது இது. ம். ம். அப்ப ஒரு குறியீடுன்றது வேணும். ஒரு 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 லட்சியம் வேணும் நமக்கு. ம். அப்ப விக்கிரகமா வழிபடலாம். படங்களா இருக்கலாம். ம். சித்திரம் அது மாரி இருக்கலாம். வரைந்து இருக்கலாம். ம். ம். துணியில வரைந்து இருக்கலாம். ம். இது மாரி இருக்கலாம். இல்ல மரமா இருக்கலாம். இந்த மரத்துல இந்த இந்த தேவதை ம். அப்படின்னு இருக்கலாம். இந்த மஞ்சள்ல பண்றதுன்றது நீங்க கேட்டது, மஞ்சள்ல பண்றதுன்றது எந்த பூஜைக்கு பொதுவாவே நம்ம ஆமா. விசேஷமா பூஜை பண்றோம். ஆமா. ஒரு கிருஷ்ண ஜெயந்தி பண்றோம். ஆமா. ஏதாவது ஒரு விசேஷமான பூஜை வீட்ல பண்ணும்போது, ம். ஒரு மங்கள காரியம் முதல்ல மஞ்சள் பிள்ளையார். ஆமா. மஞ்சளுக்கு என்னன்னா, தீமைகளை போக்கக்கூடிய சக்தி இருக்கு. ம். 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 ஹரித்ரா கணபதின்னு பேர். அந்த ஹரித்ரா கணபதி மூல மந்திரத்திலேயே ம். ஸ்தம்பயன்னு, ஸ்தம்பனம்னா நிறுத்திடுறது. ஓ. ஸ்தம்பனம்னா ஒரு தூண் இருக்கு பாருங்க. ம். ஸ்தம்பம்னு பேர். ம். ம். இந்த கம்பம் தூணுக்கு பேரு. ம். அப்படியே தூண் எப்படி நின்றுறதோ, ம். தீமைகள்லாம் உள்ள வராது. ஓ. மஞ்சளுக்கு அவ்வளோ சக்தி. அதனால வீட்டு வாசல்ல மஞ்சள் தடவறது. எல்லாத்துக்கும் மஞ்சள் ஹரித்ரா கணபதின்னு பொதுவா. ம். நீங்க பொதுவா வீட்ல பூஜை செய்யும்பொழுது, ஒவ்வொரு நாளும் செய்யும்பொழுது மஞ்சள் கணபதி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது அவசியம் விசேஷ இல்ல. காலங்கள்ல பண்ணலாம். மற்ற நாட்கள்ல எல்லார் வீட்லயுமே பார்த்தோமானால், எந்த சுவாமி இருக்கோ இல்லையோ, ஒரு பிள்ளையாருடைய ஒரு படம் இருக்கும். ம். படமும் சுவாமி தான். ம். சுவாமியுடைய விக்கிரகமா இருக்கலாம். விக்கிரகங்கள்லாம் அளவா இருக்கலாம். அது எப்படி வேணா, இந்த அளவு வேணா இருக்கலாம். ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு. ம். ஒரு ஷான்குள்ள இருக்கிற மாரி வச்சுக்கலாம். அந்த கணபதிக்கு நம்ம பூஜை பண்றதோ, பட்டமா இருந்தாலும் பூஜை பண்றதோ நம்ம பண்ணலாம். ஓகே, ஓகே. விநாயகர் பெருமான பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசமா பிள்ளையாரோட ரூபங்கள் ஜாலியா பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பிள்ளையார் அப்படி ஜாலியா படுத்துக்கிட்டு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாரிலாம் நம்ம பூஜை ரூம்ல வச்சுக்கலாமா? அது வந்து ஒரு 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 பிள்ளையார் ஞாபகத்துக்கு வெளியில வச்சுக்கலாம். பூஜைக்கு அருகம் இல்ல. அந்த மாரி இல்ல. பூஜைக்கு உரியது வந்து தியானத்துல இருக்கிற பிள்ளையார் தான் பூஜை பண்ணணும். ஆ, ஏன்னா ஒரு இப்ப நம்ம இதெல்லாம் கம்ப்யூட்டர் இது பண்ற மாரி, ஆ. வாசிக்கிற மாரி அப்படி பிள்ளையார்னா, அவ ஒரு கற்பனையில பண்ணியிருக்கா. ம். அது நீங்க ஒரு ஒரு இப்ப நவராத்திரி போது வைக்கிறீங்கோ, கொலுவுல ம். வைக்கிறீங்கோ, ம். இல்ல நீங்க உங்க வீட்லயே ஒரு ஷோகேஸ்ல வைக்கிறீங்கோ, ஒரு ம். ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருக்கீங்க. பிள்ளையார் தான் எல்லாம் பண்றார் அப்படின்றது ம். அப்படி ஞாபகம். பூஜார்ஹமா பூஜைக்கு உரியதாக இருந்தால், ம். அந்த சிலாபேரமானது முழுமையாக இருக்கணும். உள்ளுக்குள்ள ம். ஹோல் இருக்கக்கூடாது. ஓ! உள்ளுக்குள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, இருக்கக்கூடாது. ஆமா, ஆமா. பூஜையா இருந்தா ஃபுல்லா சாலிடா இருக்கும். அது ஓகே. களிமண்ணாக இருந்தாலும் சரி, மெட்டல்ல நீங்க இந்த பஞ்சலோகமாக இருந்தாலும் சரி, ம். அதுதான் பூஜைக்கு உரியது. ஓகே. நீங்க கேப் இருந்தாலே அங்க வந்து அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம். ஞாபகமா வச்சுக்கலாம். ம். அதுக்கு ஒரு சக்தி இருக்கும். நம்ம ம். ஞாபகப்படுத்துறது ஒரு மானசீக பூஜைன்னு பார்த்திருக்கோமே. ஆமா, ஆமா, ஆமா. எல்லாத்துக்குமே சக்தி இல்லன்னு நீங்க எதுக்குமே சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ம். நான் சொல்றது பூஜார்ஹம், பூஜைக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்றால், ம். கண்டிப்பாக முழுமையானதாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலயும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 நமக்கு என்ன பண்றோம், இது மாரி நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க. ஆமா. இந்த வாசிக்கிறது இது மாரி எல்லாம், மிருதங்கம் மிருதங்கம் வாசிச்சிருப்பாரு. வாசிக்கிறது அ எல்லாமே அலங்காரமா வச்சுக்கலாம். அலங்காரமா வச்சுக்கலாம். பிள்ளையார் எல்லா இடத்துலயும் வைக்கலான்றத எந்த திக்கு வேணா பார்த்திருக்கலாம். ம். பிள்ளையாருக்கு மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய எக்ஸம்ஷன் என்னன்னா, ம். எந்த திக்குலயும் இருப்பார் அவர். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் காட் அவர். ம். ரொம்ப ம். அன்பு, ரொம்ப குழந்தைகளுக்கு உரிய கடவுள் அவர். ம். சோ அப்ப என்ன பண்ணலாம், அவர் அது மாரி இருக்கலாம். பட் ம். பூஜைக்கு நீங்க பூஜை பண்றீங்க, ஒரு அபிஷேகம் பண்றீங்க, ஆராதனை பண்றீங்கன்னா, ம். லட்சணமா இருந்தால் தான் பண்ணணும். பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். முதல்ல என்னென்ன தேவை? எப்படி எடுத்து வச்சுக்கணும்? எப்ப பண்ணணும் ஒரு நாள்ல? பொதுவா பூஜைகள் எல்லாமேங்க ஐயா, அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்ற காலம் நம்ம காத்தால எழுந்து நம்முடைய அனுஷ்டானங்களை செய்து, ம். காலங்காத்தால அந்த சமயமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த, இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு தியானம் பண்றதா இருந்தாலுமே, ம். அந்த சமயத்துல பண்றது சிறந்தது. இல்ல அந்த சமயத்துல பண்ண முடியலன்னா, எந்த சமயம் உங்களால பண்ண முடியுதோ பண்ணலாம். இப்ப ம். விசேஷ காலங்கள் சங்கடஹர சதுர்த்தி, ம். இல்ல சதுர்த்தி, அந்த மாசத்துல 2 சதுர்த்தி வருது பாருங்க. அது மாரி சதுர்த்திலயோ, அது மாரி செய்யும்பொழுது சாயரக்ஷ சில பேர் பண்ணுவா. சிறப்பா பண்ணணும்ன்றான். சோ அது நீங்க ஏதாவது ஒரு நேரத்த உங்க சௌகரியத்துக்கு நீங்க வச்சுடுங்க. இப்ப நான் ம். டெய்லியுமே நான் பூஜை பண்றேன். விடியற்காலைல நான் பூஜை பண்றேன்னா, நான் விடியற்காலைல பண்ணலாம். சோ காலம்ன்றது, ம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது பொதுவா எல்லா பூஜைகளுக்குமே சிறப்பானது. ஓகே. அத தாண்டி உங்களுக்கு எப்ப சௌகரியமோ பண்ணுங்க.
ஓ, ஓ. அதை வச்சுக்கலாம். பட் ம். இரவு 9 மணிக்கு மேல எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓ. இரவு 9 சிவராத்திரியோ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வேற, ம். மற்ற சமயங்கள்ல பண்ணக்கூடாது. ம். 9 மணிக்கு மேல ஸ்நானமே பண்ணக்கூடாது. ஓகே. இரவு 9 மணிக்கு மேல நீங்க ஆபீஸ்ல வந்து பண்றோம் அதுனா வேற, முடியாதவா வேற. ம், ம். இரவு 9 மணிக்கு மேல ஏன்னா சிஸ்டம் மாறுது. உடம்புல ஜலம் படும்போது உடம்பு சீதோஷ்ண நிலை மாறுறதுனால மாறுது. அந்த காலத்துல காரணமா சொல்லியிருப்பா. ம், ம், சோ அப்ப சுவாமிக்கு பொதுவா விக்கிரகம் படமா இருக்கு அப்படின்னா, பட்டமா இருந்தா சுவாமி அப்படியே இருக்காரு. அங்க ஜலத்தை கூட நம்ம பண்ண முடியும். பண்ண பாவனையா முடியும். ஆ. நம்ம அப்ப ஏற்கனவே பஞ்சோபச்சார பூஜை பண்ணோம் ஆமா, பாருங்க. ஆமா, ஆமா. அது மாதிரி இடங்கள்ல அதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. புரியுது. பாவனையா பண்ணிடலாம். சுவாமி சிலாபேரமா இருக்கார். பேரம்னா ஒரு சிலை. அது பஞ்சலோகத்துல இருக்கலாம், இல்ல கருங்கல்ல இருக்கலாம். எப்படி இருக்கோ நீங்க இருக்கலாம். யந்திரமா இருக்கலாம். ம். யந்திரத்திலயும் கணபதி தான். ஓ, புரியுது. ம், ம், ம். ஆனா சிகப்பு கல்லு இருக்கும். சிகப்பு கல்லு ம். அது வந்து இப்ப எப்படி ஸ்பட்டிகம் சிவபெருமானுக்கு விசேஷமா பண்ணுவாரு. ஸ்பட்டிக லிங்கம்னா இருக்கும். ம், ம், ஒவ்வொரு இதுவோ சிகப்பு கல்லுல ஒரு ஒரு விசேஷமான கணபதிக்குன்னு இருக்கு. ம், அதுவே பிள்ளையார் தான். அது மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு வச்சுண்டு ம். சுவாமிக்கு அபிஷேகம் முதல்ல ஆரம்பிக்கலாம். ஓகே. ஆரம்பிக்கும் பொழுது அபிஷேகம் ஆரம்பிக்கலாம். ம், அபிஷேகம் பால், தயிர் அது மாதிரி அந்த பஞ்சாமிர்தம், ம். இது மாதிரி பழச்சாறுகள் உங்களுக்கு ஆனா மினிமம் வச்சுக்கோங்க. எதுவுமே கிடைக்கல பன்னீர் வச்சுக்கோங்க. ம். பன்னீர் எங்க வேணா நீங்க கொண்டு போலாம் உங்களுக்கு. கிடைக்கும், எடுத்துன்னு போலாம். சந்தனம் ஒரு ஜலத்தையே சந்தனம் கலந்துக்கோங்க. ம். சந்தனத்தை கலந்துட்டு அப்படியே சந்தனம் அபிஷேகம். ஏதாவது ஒரு வெறும்னே இல்லாம ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. புரியுது, புரியுது. அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா அவருக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்நானம் பண்ண உடனே தொடச்சிக்கிறோமோ, ம். தனியா ஒரு துண்டு சின்னதா வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் ரொம்ப எளிமையானதுங்க ஐயா. நீங்க அங்கேயே உடனே அத நல்லா ஜலத்துல புழிஞ்சிட்டு அங்கேயே உணர்த்திட்டீங்கன்னா, ம். அங்கேயே காஞ்சிடும். ஆமா. சின்னதா பிள்ளையாருக்குன்னு தனியா. ம், ம், பிள்ளையார் துண்டு தனியா அழகா நல்லா தொடச்சிட்டு நம்ம குழந்தை மாதிரி ம். குழந்தையாயிடுவாராம். அபிஷேகம் பண்ணும்போது ம், ம். சுவாமி நம்ம குழந்தையாயிடுவாராம். அப்ப சுவாமிக்கு அழகா பொறுமையா அபிஷேகம் அப்படி ஜலத்தை எடுத்து இப்படி அபிஷேகம் பண்ணிட்டு, ம். அப்புறம் அந்த எல்லாம் நல்லா தொடச்சிட்டு, சந்தனம், குங்குமம், அக்ஷதெல்லாம் சுவாமிக்கு சேர்த்துட்டு, புஷ்ப மாலை சேர்த்துட்டு, ம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணலாம் சுவாமிக்கு. ஓ. அர்ச்சனை பண்றது நமக்கு என்ன முடிகிறதோ பண்ணலாம். ஓகே, அர்ச்சனை பண்ணிட்டு தூபம், தீபம், நைவேத்தியம், ம். அப்புறம் கற்பூர ஹாரத்தி. ஓகே. இது பொதுவானது. ம். அந்த பூஜைகள் செய்கிற போது நாம சொல்றதுக்கு ஏதாவது ஸ்லோகங்கள், மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எளிமையாக சொல்லி வழிபடுறதுக்கு. பிள்ளையார நம்ம வந்து பொதுவா கும்பிட்டுக்கிறோம். அது வேற விஷயம். இந்த மாதிரி ஏதாவது வழிபாடுகள்னு ஏதாவது குறிப்பாக ஏதாவது ஸ்லோகங்கள் இருக்கா? இருக்கு. விசேஷமா நாமாவளி இருக்கு. ம். 108 நாமாவளி இருக்கு, 300 நாமாவளி இருக்கு, 1000 நாமாவளி அது மாதிரிலாம் இருக்கு. ம். இப்ப 12 நாமாவளி ஏதோ எப்படி நம்ம சாஸ்திரம் எளிமையா கொடுத்துருக்குன்னா, நீ முடிஞ்சா இது பண்ணு. ம். 10,000 நாமா கூட இருக்கு. ம். நீங்க சிவபெருமானுக்கு ஐத்த நாம அர்ச்சனான்னு பண்ணும். ஓ. சாம்ப சிவ ஐத்த நாம அர்ச்சனான்னு சிவபெருமானுக்கு 10,000 நாம அர்ச்சனை. அதாவது ஒரே செட்டு 10,000. ஏ. 1000 10 தடவை பண்றது இல்ல. ம், ம், ம். 10,000 விதவித நாமமான நாமாக்கள் வந்து புராணங்கள்ல இருந்து எடுத்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி நாமாக்கள் வேற. ம். எளிமையா பண்றதுக்கு 8 இருக்கு, 12 இருக்கு, 16 இருக்கு. அது மாதிரி இந்த கணக்குகள் 27 நாமாக்கள்னு இருக்கு. ம். இப்ப வியாசர் அவர் கொடுத்த ஒரு 12 நாமாக்கள் இருக்கு பிள்ளையாரோடது. அது நம்ம ஓகே. பார்க்கலாம். அது நம்ம பார்க்கலாம். அது ஓ. நம்ம அது எல்லாரும் எளிமையா சொல்லக்கூடியது. ம், ம். அது நம்ம ஸ்தோத்திரமாவும் சொல்லலாம். ஸ்தோத்திரம்னா ஸ்துதியாவும் நான் அதுவும் உங்களுக்கு சொல்றேன். ம், மாதிரி நாமாவாவும் இருக்கு. ம். நாமாவாவும் சொல்லி அருகம்பிள் சாக்கலாம். அருகம்பிள், ம், சிகப்பு நிற புஷ்பங்கள், ம். இல்ல எது கிடைக்கிறதோ. சரி, சரி. துளசியை தவிர்த்து மற்றதெல்லாம் சேர்க்கலாம் சேர்க்கலாம். கணபதிக்கு. ஓகே, சிகப்பு ஓகே. ரொம்ப விசேஷம். ம், ரக்த ம், புஷ்பைஹி சுபூஜிதம்னு சிகப்பு வஸ்திரம், ம். வெள்ளை வஸ்திரம், சிகப்பு வஸ்திரம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சிறப்பானது. ஓகே. வாசனையுடைய மலர்கள்னால சுவாமிக்கு நம்ம அந்த அர்ச்சனையை பண்ணலாம். புரியுது. 12 நாமாக்கள் நம்ம பார்க்கலாம். ஓ, எஸ். இது துவாதச நாம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நாமபாராயணே விநியோகன்னு இது ஞாசங்கள்னா பண்றதுக்கு பட் நம்ம எளிமையா சொல்றோம் நம்ம. ம். கணபதிர் கணபதிர் விக்னராஜः விக்னராஜகா லம்பதுண்டः லம்பதுண்டகா கஜானனः கஜானனக द्वैमातुरश्च வைமாதுரச்ச हेरम्ब ஹேரம்ப एकदन्तः ஏகதந்தக गणाधिपः கணாதிபக विनायकः விநாயகக चारुकर्णः சாருகர்ணக पशुपालः பசுபாலக भवात्मजः பவாத்மஜக द्वादशैतानि द्वादशैतानि नामानि नामानि प्रातः प्रातः उत्थाय उत्थाय यः यः पठेत् पठेत् विश्वं विश्वं तस्य तस्य भवेत् भवेत् वश्यं वश्यं न च न च विघ्नं विघ्नं भवेत् भवेत् क्वचित्.
क्वचित् क्वचित् महाप्रेताः महाप्रेताः शमं यान्ति शमं यान्ति पीड्यते पीड्यते व्याधिभिः व्याधिभिः न च न च सर्वपाप सर्वपाप विनिर्मुक्तः विनिर्मुक्तः हि हि அக்ஷயம் அக்ஷயம் லோகம் லோகம் அஷ்ணுதே. அஷ்ணுதே. இது வந்து பாத்ம புராணத்துல இருக்கு. இது நாமாவளியாவும் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்லோகம். ஓ, ஒரு ஸ்தோத்திரமா படிச்சா என்ன ஒரு இதுனா நான் அது உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். ஸ்தோத்திரமா படிச்சா என்ன சௌரியம்னா மறக்க மாட்டோம். ம், ஸ்தோத்திரமா எளிமையா சொல்லிடலாம். விநாயகோ விக்னராஜோ அப்படின்னா ஸ்லோகங்களே 108 நாமா கூட ஸ்தோத்திர ரூபமா எப்படி மனப்பாடம் பண்ணோட டெக்னிக் கூட நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ம், ம், ம். ஸ்தோத்திர ரூபமா இருக்கு. இது ஓ, 12 நாமாக்கள் தான். ஓ. 12 நாமாக்கள் என்ன அக்ஷதை ஆகட்டும் இல்லைன்னா புஷ்பம் ஆகட்டும் எது இருந்தாலும் எடுத்து ஹிருதயத்துல வச்சுட்டு ம், நல்லா சுத்தம் பண்ணிடணும். முதல்ல ம், நல்ல ஜலத்தினால முதல்ல தண்ணீர்னால சுத்தம் பண்ணிடணும். அந்த ம், நம்ம ம். பத்திரமோ புஷ்பமோ நல்ல நல்ல தண்ணீர் சுத்தம் பண்ணிட்டு ம், அப்புறம் இது இருக்கு பாருங்க, பன்னீர் இருக்கு பாருங்க, ம். பன்னீரும் சந்தனம் இருக்கு பாருங்க. நல்லா ம். அரைச்ச சந்தனமா இருந்தா சரியில்லை, என்ன சந்தனம் கிடைக்கிறதோ ம், சந்தனத்தை கொஞ்சம் அரைச்சிட்டு அந்த பன்னீர் எடுத்து நல்லா தெளிச்சிருமா அது மேல, ம், ம், புஷ்பத்து ம், மேல. ம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணும். ஓ, முடிந்த பொழுது, ஓகே. முடியாத பொழுது என்ன கிடைக்கிறதோ பண்ணுங்கோ. பண்ணுங்க. ம், செய்ய செய்ய சிறப்புன்னு சொன்ன பாருங்க. புரியுது. அப்ப எடுத்துட்டு புஷ்பத்தை எடுத்துட்டு இந்த ஒரு நாமா ஒண்ணு பாக்கலாம். ம். 2 தடவை சொல்றீங்களா? சொல்றேன். கணபதயே நமஹ, கணபதயே நமஹ கணபதயே நமஹ விக்னராஜாய நமஹ, விக்னராஜாய நமஹ விக்னராஜாய நமஹ லம்பதுண்டாய நமஹ, லம்பதுண்டாய நமஹ லம்பதுண்டாய நமஹ கஜானனாய நமஹ, கஜானனாய நமஹ கஜானனாய நமஹ வைமாதுராய நமஹ, द्वैमातुराय नमः द्वैमातुराय नमः ஹேரம்பாய நமஹ, हेरम्भाय नमः हेरम्भाय नमः ஏகதந்தாய நமஹ, एकदन्ताय नमः एकदन्ताय नमः கணாதிபாய நமஹ, गणाधिपाय नमः गणाधिपाय नमः விநாயகாய நமஹ, विनायकाय नमः विनायकाय नमः சாருகர்ணாய நமஹ, चारुकर्णाय नमः चारुकर्णाय नमः பசுபாலாய நமஹ, पशुपालाय नमः पशुपालाय नमः பவாத்மஜாய நமஹ. भवात्मजाय नमः भवात्मजाय नमः அது 12 நாமாவளிங்க ஐயா. இந்த நாமாக்களுக்கு என்ன சக்தி? நாமா சொல்றாங்களே இது அர்த்தம் தெரியணுமானா அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்ல. ம், தெரிஞ்சுட்டா தவறு இல்ல. பொதுவாவே ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, ம், நாமாக்களை சொல்லும்போது நீங்க கனெக்ட் ஆயிடுறீங்க. ம். எப்படி ஒரு பாஸ்வேர்ட் போட்டா கனெக்ட் ஆறீங்களோ, ம், இந்த நாமா சொல்லும்போது அந்த தேவதையுடைய உருவம் உங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். மனோவாக்காயன்னு வாக்குனால சொல்லக்கூடியது மந்திரம். ம். வாயினால தானே சொல்றீங்க ஆமா ஆமா சொல்றீங்க. மனசுல உள்ள இருக்கு. எல்லாமே செயல்கள் 3 விதம் நம்ம பார்த்திருக்கோம். மனோ, வாக், காய. மனசுனால, வாக்கினால, சொல்லினால, ம், செயலினால். செயலினால. இது 3 தானே செயல்கள்ங்க ஐயா. ஆமா 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 நீங்க உலகத்துல என்ன செயல்கள்னாலும் இது 3 தான் மூணு இருக்கும். தான் இருக்கணும். அப்ப இந்த வாக்கு எங்க இருக்குன்னா மனசுக்கும் செயலுக்கும் நடுவுல இருக்கு. ம், அப்ப இந்த வாக்குனால நீங்க செய்ய 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 ம், செயலும் சுத்தமாறுது, ம், மனசும் சுத்தமாறுது. புரியுது. ம், எவ்வளோ எளிமையா கொடுத்துருக்காங்க பாருங்க ஐயா. ம், இந்த 12 நாமாக்கள் ரொம்ப எளிமையானது. ம். மொத்தமே எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் கூட ஆகாது. இது ம். நீங்க பழகிட்டீங்கன்னா 1 ஆமா, நிமிஷம் ஆமா, தான். ஆமா, இந்த ஆமா. 12 நாமாக்கள் நான் அது உங்களுக்கு எழுதியும் கொடுத்துறேன் அழகா. கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. அழகா நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் தூபம் காமிக்க வேண்டியது. ம், ம், தூபம் காமிச்சிட்டு நம்ம தூபம் பார்த்தோம். தூபம் தான் பாப்பங்கள் எல்லாம் போக்கும் ம், ம், அப்படின்னு. ம், தீபம் வந்து ஞானப்பிரதோயம் தீபகான்னு நமக்கு ஞானத்தை தரக்கூடியது. ம், தீமைகள் அகன்று நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது தீபத்தினால. ம், ஒரு நைவேத்தியம்ன்றது என்ன ஆகுது? புஷ்டி கொடுக்கிறது. ம், புஷ்டி யாரு கொடுக்கிறது? நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கெல்லாம் கொடுக்கிறது. ம், ம், ம். மரத்துல வேர்ல தண்ணீர் விட்டா எங்க போறது? எல்லாம் அந்த மரம் ஃபுல்லா போயிடும். அவ்வளவு. நம்முடைய சமயத்துல என்ன சொல்றது? நைவேத்தியம் பண்றது ஏதோ முட்டாள்தனம் இல்ல. நாஸ்திகன் கேக்குறான். ம். சாப்பாடு அங்கேயே தானே இருக்கு. எங்க போறதுன்னா? நீங்க வேர்ல தண்ணீர் விட்டா அது கரெக்டா போறது. கண்டிப்பா. நீ அங்கதான் பாக்குற. அங்க ஆமா. தண்ணி பூமியில உழுதுன்னு நீ நினைக்கிற. ம், ஆனா ம். ஜலம் எங்க போறது? எல்லா இடத்துக்கும் போறது. போறது. மரம் full ஆ. அது மாதிரி நம்ம அங்க நைவேத்தியம் பண்ணும்பொழுது அது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். நம்முடைய ம், நம்பிக்கை. அப்ப டெய்லியுமே நீங்க என்ன பண்றீங்க ஐயா? ம், கணபதிக்கு பூஜை பண்ணும்போது கணபதிக்கு மட்டும் பூஜை பண்ணல. ம். உங்க நன்மைக்கு மட்டும் பூஜை பண்ணல. எல்லாருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ம். நன்மையை அடைய வேண்டும். புரியுது, அப்ப புரியுது. இந்த கற்பூர ஆரத்தி பண்றோம். ம், கற்பூர ம், ஆரத்தி பண்ணி அதெல்லாமே நம்ம தனியா ஒரு செஷன் வச்சுட்டு ம். இந்த தூபம், தீபம், நைவேத்தியம் அதுக்குரிய மந்திரங்களை நம்ம தனியா தெரிஞ்சுட்டோம்னா கண்டிப்பா. அது பொதுவான மந்திரம். ம், ஒரு ம், தூபம்னா இதான் நீங்க காண்பிக்கணும். ம். தீபம்னா இதான் காண்பிக்கணும். அப்ப புரியுது. தூபம்னா என்ன அப்படின்னா பார்க்கலாம். ம், ம், அப்புறம் கற்பூர ஆரத்தி பண்ணிட்டு ம். ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு அந்த கற்பூர ஆரத்தியை சுத்தி சுவாமிக்கு சேர்த்துடணும். ஓகே. அப்புறம் திரும்பியும் ஜலம் விடணும்.
ஆ, ஆ, ஆ. நீராஞ்சனம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியும் சமர்ப்பயாமின்ட்டு பண்ணிட்டு, ம், அப்புறம் பிரதட்சணம் பண்ணிட்டு, அ ம், சுவாமி அங்க பிரதட்சணம் பண்ண முடிஞ்சா பிரதட்சணம் பண்ணுங்கோ. ம். ஆ பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு ஜெப சமர்ப்பணம் பண்ணிடணும். ஓ! அது சிறப்பு, மாரி பண்ணணும். சிறப்பு, சிறப்பு. வக்ரதுண்ட மகாகாய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஆ, ஆ, பிள்ளையாருடையது, அப்புறம் ஆமா. நம்மளுடைய விநாயகர் அகவல், ஆ, கணபதி சம்பந்தமா என்னென்ன உங்களுக்கு தெரியறதோ கத்துக்கலாங்க எல்லாமே ஐயா. பண்ணலாம். தினமுமே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் கத்துக்கணும் ம். அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணணும். புரியுது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் ம். அப்படின்னு நம்ம கத்துட்டோம்னா, நெறைய கத்துக்கலாம். நெறைய இருக்கு. கொட்டி கிடக்குது. நிச்சயமா, பல நிச்சயமா. லட்சம், பல கோடி இருக்கலாம். ம், நமக்கு ம், எவ்வளோன்னு ம். கூட தெரியல. நமக்கு ம், ம், நெறைய ஓலைச்சுவடிகள் கிடைச்சுட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் வருது. ம். பட் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு நம்ம அத முழுமையா கவனம் செலுத்தும்போது விக்னங்கள் ஒண்ணும் இல்லைங்க. என் வீட்ல நீங்க பிள்ளையார் இருக்கார். நம்ம போறோம். இப்படி பார்க்குறோம். இப்படி கும்பிட்டுட்டு போறதுக்கும், ம். பிள்ளையாருக்கு தூபம், தீபம் காமிச்சு அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு அவருடைய பிரசன்ஸ் தெரியறதுங்க ஆ, ஐயா. புரியுது. வெறும் ம், படமா பார்க்க மாட்டீங்க. ம், 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 வெறும் சிலையா பார்க்க மாட்டீங்க. ம். சுவாமி இருக்காருப்பா. ஆமா. சுவாமிக்கு நான் தூபம், தீபம்லாம் காண்பிக்கணும்பா. ம், ம், ஒரு ம், ஆசாமி ஒரு ஆசாமி இருக்காங்க ஐயா. இப்ப உங்க வீட்டுக்கு வந்து அதிதி வந்திருக்கா. ஒரு விருந்தாளி வந்திருக்கா. ம், நீங்க தாண்டி போறீங்க. ம். பார்த்தா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்பீங்களா இல்லையா? கண்டிப்பா கேட்போம். கண்டிப்பா உங்க கேட்போம். அம்மா, அப்பா இருக்கா? இல்ல ஆத்துல இருக்கா? பார்க்கும்போது சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்போமா ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. கண்டிப்பா கேட்போம். அது மாரி சுவாமிய வந்து ஏதோ ஒரு ஆசாமி இல்ல. அவர் வந்து அதிதியா நெனச்சுக்கலாம். உங்க அம்மா, அப்பாவா நெனச்சுக்கலாம். உங்க கண்டிப்பா. சகோதரரா நெனச்சுக்கலாம். ம், உங்க ம். நண்பரா நெனச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சகோதரரோ, நண்பரோ யாராக இருந்தாலும் நம்ம அவாளுக்கு அவாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றோமே. கண்டிப்பா, கேட்கிறோமே. கண்டிப்பா, கண்டிப்பா. வார்த்தையாலாவது கேட்கிறோமே. ம், ம். சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோமா இல்லையா? ஆமா, ஆமா, அப்ப ஆமா. வீட்டில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு அந்தந்த உரிய மந்திரங்களை நாம் தெரிந்து கொண்டு பூஜை செய்வது தான் சிறப்பானதுங்க ஐயா. வெறும் சிறப்பு. படமா மாட்டி வச்சிருக்கிறது ரைட்டு. நான் தவறு சொல்லல. அதே லெவல்லயே இருக்கக்கூடாது. மேல, 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 மேல நம்ப ம். என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். இப்ப புரியுது. பிள்ளையாருக்கு நீங்க நல்லதா ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு. பிள்ளையாருக்குரியத ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்தது ஆமா. முருகன்னு வரிசையா போலாம், இது போலாம். மாரி எளிமையா இருக்கு. ஒவ்வொரு ம், சுவாமிக்குமே எளிமையா இருக்கு. ஒரு 10 நாமா, 12 நாமான்னு எளிமையா இருக்கு. ம், ம், ம். அத நம்ப அதுக்கப்புறம் மேல அட்வான்ஸா போய்க்கலாம். 108 நாமாலாம் புரியுது, இருக்கு. புரியுது. ம், நாமாக்கள் சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லும்போது ஒரு அனுபூதி கிடைக்குங்க ஐயா. ம், ம், அது ம், ஒரு இது மெயினா கணபதிய வழிபடுறதுனால விக்னங்கள் விலகுறது. ம். ஞானம் கிடைக்கிறதுங்க. ரொம்ப அந்த ஒரு தாரணா சக்தி அதிகமாகுங்க. சூப்பர். இந்த ரிட்டென்ஷன் பவர் நீங்க ம், படிப்புக்கு பார்த்தோமானால் கணபதி தான். ம், ஒரு ம், சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தின்னு இந்த தெய்வங்களுடைய அம்சங்கள் இருக்கு. ம். பட் வாக்குக்கான நீங்க கணபதியில நெறைய ரூபம் இருக்குன்னு சொன்னீங்க ம், பாருங்க. ம், ம், நெறைய ரூபங்கள் இருக்கு. ம், தந்திர சாஸ்திரங்கள் படி, ஆகமங்கள் படி நெறைய தியானங்கள்லாம் இருக்கு. ம், அதுல வாக்கு கணபதின்னு இருக்கார். ம், வாக்கு சக்திய வந்து ம், அதிகமாக்கக்கூடியவர். ம், அது மாரி ம், எல்லாம் நம்ம ஏதாவது என்ன ஃபீல்ட்ல இருக்காளோ, அவ நல்ல குருவிடம் சென்று, எனக்கு இது ம், மாரி அ சூழ்நிலை நான் இது மாரி படிக்க போறேன். நான் வந்து ஒரு வீணை வாசிக்கிறேன். ம், இல்லன்னா நான் பேச்சாளர். இல்லன்னா ம், நான் வியாபாரம் பண்றேன். ம், அதுக்கு எந்த கணபதிய உபாசனை பண்ணணும்னு கேட்டு, ம், நம்ப அவங்க நல்ல ஒரு ஆச்சாரியன் கிட்ட மந்திரங்கள் உபதேசம் வாங்கிட்டு, ம். அது மாரி நம்ம தினமுமே ஒரு 1/2 மணி நேரமாவது நமக்குன்னு உரிய நேரம். புரியுது. கடவுளுக்கு நம்மளால ஒண்ணும் இல்ல. ம், ம், ம். நமக்குன்னு இது நம்ப குடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஒரு க்ஷேமத்த சரி. உண்டாக்குவாருங்க. சூப்பர், சூப்பர், எளிமையா சூப்பர். வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. ம், இப்ப நீங்க ம், மொத்தமே ம். ப்ராசஸ் இது பெருசா இருக்கும். மொத்தமே 5 நிமிடம் தான் அது. அவ்வளதான், அவ்வளதான். பெருசா இருக்கிற மாரி இருக்கும். பெருசா ம், இல்ல. ம், 5 ம், நிமிடம் தான். அழகா எடுக்குறீங்கோ, சுவாமி எடுக்குறீங்கோ, ம், அழகா அபிஷேகம் பண்றீங்கோ. அப்புறம் ஜலத்த இது பண்ணி சுத்தம் பண்றீங்க. சுவாமிக்கு தொடச்சு விடுறீங்கோ. சுவாமிக்கு தொடச்சுட்டு, உடனே ஒரு வேற வஸ்திரம் கட்டுறீங்கோ. ம், சந்தனம், குங்குமம் உடனே ம். அர்ச்சனை பண்றீங்கோ. சூப்பர், அது சூப்பர். நெய்வேத்தியம் என்ன முடியறதோ, உங்களுக்கு ட்ரை அவ்வளதான். ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். ம். ஆ என்ன என்ன இருக்கோ பண்ணலாம். சரி, சிம்பிளா சரி. வச்சுக்கோங்க. ஏன்னா, ம், ம். தினமும் நம்ம பண்ணோம் பாருங்களேன். ஆ, ஆ. இந்த இந்த தினமும் பண்ணணும்னு சொல்றேன் இல்லையா? எனக்கு வந்து நெறைய நேரம் இருக்காது. பரபரப்பா இருப்போம். ஒரு வாரத்துல 1 நாள் தான் பண்றோம். அப்படின்னு மாரி வச்சுக்கலாமா? அந்த பேஷா மாரி வச்சுக்கலாம். ஆ வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம். சரி. இந்த இப்போ பௌர்ணமி, நம்ம பௌர்ணமி வச்சுக்கலாம். பௌர்ணமிக்கு பௌர்ணமி. அமாவாசை அப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரம்ப பண்ணுப்பா. காலத்துல நம்ம தொடங்கும்போது இப்படி ஒரு நாளாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மாசத்துக்கு பௌர்ணமி, ஒரு பௌர்ணமி. அந்த மாரி வச்சுக்கணும். சங்கடஹர சதுர்த்தி, ம். சுக்ல சதுர்த்தி. இந்த நீங்க சதுர்த்தி நீங்க பார்த்துக்கோங்கோ. ம், ம், சதுர்த்தின்னு வச்சுக்கலாம். இல்ல ம், சண்டே வச்சுக்கலாம். ம், ம். மாசத்துக்கு முதல் சண்டே. புரியுது. இப்ப சண்டே தான லீவுன்றா. ஆமா, ஆமா, அ ஆமா. ஒரு வகையில அன்னைக்கு நீங்க உபாசனை எல்லாம் பண்ணிக்கலாம். சிறப்பு, சிறப்பு. ஆரம்பிக்கிறச்சே அல்பாரம்பா க்ஷேமகரஹன்னு ம். சிறியதாவே ஆரம்பிச்சுக்கோங்க ஐயா. இது ஆ. மாரி நீங்க சொன்ன மாரி மாசத்துக்கு ஒரு தடவ, அந்த மாதிரி. அது மாரி ம், வச்சுக்கோங்க. ம். சுவாமி நம்ப குழந்தை தான். அவரு சொன்னா கேட்டுடுவாரு. சொல்லிடணும். சொன்னா கரெக்ட்டா இருந்துருவாரு. கரெக்ட்டு. கணக்கா இருப்பாரு. ஆமா. ஒ ஒருவேள நம்ம ஊருக்கு போறோம். இப்போ தினமுமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாரி தொடங்கிட்டாங்க. இப்போ ஊருக்கு போற மாதிரியான ஒரு சூழல் வருது. அப்ப என்ன பண்றது? நெறைய பேர் இந்த சுவாமிய வந்து எடுத்துண்டே போவாங்க. அவங்க கையிலேயே வச்சிருப்பாங்க. ஒரு டப்பா மாரி வச்சுண்டு, அந்த மாரி எடுத்துன்னு போயி போற இடத்துலயும் பூஜை பண்றவங்க இருக்காங்க.
அது எங்க போறோம், என்ன வேலை, எப்படி இருக்கும், நமக்கே என்ன ப்ரோகிராம்னு தெரியல. அப்படிங்கிற சூழல்ல சுவாமி எப்படி எடுத்துன்னு போறது? இல்ல வீட்லயே வச்சுட்டு போயிட்டோம். பரவால்ல ஒரு 4 நாள் பூஜை பண்ண முடியல. அப்படின்னா பரவாயில்லையா? ம். அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா? பண்ணி நீங்க வச்சுக்கணும். இப்ப இப்ப எங்களுக்கெல்லாம் ஆத்மார்த்த பூஜைன்னு எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நாங்க செய்து தான் ஆக வேண்டும். எந்த ஊரு, எந்த பட்டணம் போனாலும் ம். சிவ பூஜை இல்லாம போக்கூடாது. ஆனா ம். க்ஷணிகம்னு வச்சுருக்கேன். சந்தனத்திலேயே பண்றேன். ஓ! இப்ப எங்க அப்பாலாம் சுவாமி கொண்டு போவார். ம். எங்க அத்திம்பேரும் சுவாமிக்கு எங்க போனாலுமே கொண்டு போவாங்க. சுவாமி நீங்க சொன்ன மாரி ஒரு 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 டப்பா டப்பா மாரி வச்சுட்டு வச்சுப்பா. எடுத்துட்டு போயிருவா. பத்திரமா வச்சுலாம் கொண்டு நான் போறேன் இங்க எங்கேயோ தங்குறேன். ம். சந்தனத்துல வச்சுப்பேன். சந்தனத்த வச்சு சுவாமி அங்க வருவார். பூஜை பண்ணிட்டு திரும்பி ஹிருதயத்துல சேர்த்துருவேன். அது மாரி பண்றேன். ம். பூஜை இல்லாம எங்களுக்கு ஆகாரம் கிடையாது. எங்க நியமங்கள் வேற. ம். நீங்க சொல்ற மாரி லௌகிக்கத்துல இருக்கீங்க, வெளியில போறீங்க, ஒரு ஷூட்டிங் போறீங்க, பல இடங்களுக்கு போறீங்க. ம். இப்ப நீங்க எப்படி வச்சுக்கோங்க, இப்ப 4 நாள் நீங்க சொன்னீங்க 4 நாள் இருக்க மாட்டேன் ம். அப்படின்னா, ம். எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்க மானசீகமா காத்தால கனெக்ட் பண்ணிக்க முடியுமே. ம். காத்தால அங்க எந்த இடத்துல தங்குறீங்களோ, நீங்க ஹோட்டல்ல தங்கலாம், எங்க வேணா தங்கலாம். எழுந்த ம். உடனே ஸ்நானம் பண்ணுவோமே, ஸ்நானம் பண்ணிட்டு ம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கோ. ம். 5 நிமிஷம் உட்கார்ந்துன்னு நீங்க டெய்லி எழுந்து நீங்க அபிஷேகம் பண்றது, சுவாமிய பத்திரமா பிள்ளையார் எடுக்கிறது, ம். கையில குழந்தை மாரி தூக்கிக்கிறது, ம். அப்புறம் அவருக்கெல்லாம் உபச்சாரங்கள், அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணிட்டு, ம். அவருக்கு நல்லா தொடச்சி விட்டுட்டு, என்னென்ன நீங்க பண்ணுவீங்களோ, மானசீகமா நெனச்சுக்கோங்க. ஓ! புரியுது. மானசீகமா மந்திரம் சொல்லுங்க. மானசீகமா தூபம் காட்டுங்க. மானசீகமா தீபம் காட்டுங்க. ம். மனசு பூஜை தான் இருக்கு. ஆ அது புரியுது, பண்ணிக்கலாம். புரியுது, புரியுது. பேஷா அது மாரி பண்ணிக்கோங்க. ஓ! சூப்பர். அவ்வளவுதான். அது சரி, சரி. பண்ணலன்னு கவலைப்படாதீங்க. பண்ண வேண்டியது நீங்க இல்ல. அதுவும் அங்க பண்ண முடியல. சில நேரம் சூழ்நிலை, சில நேரம் ஆஷோச்சம்னு சில நேரம் அந்த தீட்டு மாரி ஆயிடும். சில நேரம் அது மாரி ஆயிடுச்சுன்னா, பூர்த்தி ஆனோனே பண்ணலாம். பண்ணலாம். சில நேரங்க ஆஷோச்சம்னு அந்த பிறப்பு, இறப்பு தீட்டு மாரி வந்துருது பாருங்க. ம். அது ம். மாரி சமயங்கள்ல எவ்வளோ நாட்களோ அந்த சமயத்துல உள்ள பண்ணக்கூடாது. ம். ம். 10 ம். நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். அப்ப பண்ணிக்கலாம். மானச பூஜை கூட தேவையில்ல. தேவையில்ல. நேயர்களே விநாயகர் வந்து வழிபாடுங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒண்ணு. தினமுமே எல்லாருமே செய்தா அவ்வளவு விருத்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட பூஜையை எப்படி எளிமையாக செய்யறதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சுவாமிகள் மூலம் தெரிஞ்சுட்டோம். வர வர சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூஜையாவே நம்ம கத்துக்கலாம்னு இருக்கோம். அடுத்து முருகனை எப்படி வழிபடுறது? இப்ப நெறைய பேருக்கு முருக பக்தி இருக்கு. நெறைய பேருக்கு இருக்கு. அதனால முருக வழிபாடு ஒண்ணு சொன்னோம்னா கண்டிப்பாக செய்வாங்க. அதை எப்படி செய்யறது? எல்லா விஷயங்களையும் நம்ம வர்ற காலங்கள்ல தெரிஞ்சுப்போம். ரொம்ப அழகா சொன்னேன். தேங்க்ஸ் சுவாமி. நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான்.